செஃப்பை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்ன இன்னைக்கு பண்ண போறியா? இன்னைக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். கோகனட் ரைஸ் வித் வெண்டைக்காய். பாப்போம். ஓகே சரி. இன்னைக்கு வந்து சாதம்லாம் வச்சு வைக்கல, நீ தான் ஃபர்ஸ்ட் சாதம் பண்ணணும். சோ இது வந்து என்னது ஃபர்ஸ்ட் வந்து பேச்சுலர் கம் பிகினர் ரெசிபில இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்னன்னா கோகனட் ரைஸ் கிடையாது. இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து how to cook rice perfectly. perfect rice. சரியா? ஒழுங்கா எப்படி குக் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அரிசி வந்து எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி, நீங்க பச்சை அரிசி யூஸ் பண்ணீங்கன்னா பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து புழுங்கல் அரிசி தான் எடுத்துக்கேன். நம்ம வீட்ல புழுங்கல் அரிசி தான் இருக்கு, அத எடுப்போம். புழுங்கல் அரிசி. ஓகே. இது வந்து அரிசி என்ன பண்ணுவ நீ சொல்லு, உனக்கு தெரிஞ்சத சொல்லு. சாதம் எப்படி வைப்ப? சாதம் வைக்கிறதுனா ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்பாடு இது பிரவுன் ரைஸ் ஆல்ரெடி வெச்சிருக்கோம். ஆமா பிரவுன் ரைஸ் வெச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணனும், ஃபர்ஸ்ட் ரைஸ் எடுத்து அத கழுவணும். சரி ஓகே. ஒரு 3-4 வாட்டி என்ன அதுல இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இது இவளே கேப்பா, அப்புறம் ஏன் பண்றேன்னு கேக்குறா. ஏன் கேட்ட நீ தான் என்ன பண்ணு, நீ தான கேட்ட. டைம் வேஸ்ட் ஆகாது பண்ணு. சரி ஃபர்ஸ்ட் ரைஸ் எடுத்துட்டோம். ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, இல்லனா ஆழாக்குன்னு சொல்லுவாங்க, அத எடுத்துங்க. ஆழாக்கா இது ஆழாக்கு. சோ இதுல நம்ம ஒரு டம்ளர் ஒரு இது ஃபுல்லா எடுத்துக்கறோம். ஃபுல்லா எடுத்துக்கணுமா? இப்படி விட்டுடு. சரி எப்படி ஒண்ணு எல்லாம் ஒண்ணுதான். இதுல கீழ சிந்து ஒண்ணு எடுத்தேனா இப்போ இது ஃபுல்லா வராது, திருப்பி ஒரு வாட்டி விடணும்லடி. பாத்து கீழ சிந்தாத, கீழ ஒண்ணு கூட சிந்தலடி, ஒண்ணு கூட சொல்லலடி. சொல்லாத, சொன்னா கீழ கொட்டிடும். ஒண்ணு ஃபுல்லா எடு, அரகுறையா எடுக்காத. அப்படி எல்லாம் பண்ண கூடாது. ஒண்ணு எடுக்கணும்னா நீ இதெல்லாம் பண்ண கூடாது. அதெல்லாம் அது உள்ள போட கூடாது கௌஷி. கீழ சிந்துவன்னு சொன்னேன்ல, அதனால தான் மேல வரைக்கும் போடலன்னு சொன்னா. மேல வரைக்கும் போடுங்கறா. சரி மேல வரைக்கும் ஒரு டம்ளர்னா ஃபுல்லா தான எடுக்கணும். எடுத்தாச்சு. சரி இங்க பாரு. இதுல தண்ணி விடணுமா? தண்ணி விடணும். தண்ணி விட்டு வாஷ் பண்ணாங்க, போய் வாஷ் பண்ணலாமா? பண்ணிர வேண்டியதான். ஃபுல்லா வாஷ் பண்ணிடலாம். நல்ல போதும் வா. இப்போ ஊற வைக்கணுமா? இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டியா? அதான் தண்ணி எடுத்து சொன்னேன், வாஷ் பண்றேன். வாஷ் பண்றியா? வாஷ் பண்ணிட்ட. ஊற வைக்கணும். தண்ணி ஊத்திடா. எவ்வளவு நேரம் ஊத்தி ஊற வைக்கணும். மொத்தமா ஊத்து. சரி தண்ணி வந்து நல்லா முங்கற அளவுக்கு வச்சிட்டு 20 minutes வந்து நம்ம இது ஊற வச்சோம். 20 minutes நம்ம இப்போ வந்து ஊற வச்சுக்கலாம். அந்த சைடு ஓரமா வை. இந்த சைடு ஓரமா வை. இந்த 20 minutes என்ன பண்ணுவ? இந்த 20 minutes என்ன பண்ண போற? நீ தான் உனக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்ற. நீயே சொல்லு. நீ என்ன பண்ண போற? இப்ப 20 minutes 20 minutes வந்து சும்மா இருக்க கூடாது நம்ம. அப்ப நம்ம என்ன சொல்றோம், தேங்காய் சாதம் பண்ண சொல்றோம். அப்ப அதுக்கு அது பண்ணிடணும். அது கூட அந்த அளவுக்கு டைம் இருக்கான்னு தெரியல. நான் ஒரு 3/4 மணி நேரம் பண்ணுவேன், அதுக்குள்ள ஓடிடும். இல்ல சாதம் இருந்தா தானே பண்ண முடியும். இந்த டைம்ல வந்து வெண்டைக்காய் பண்ணிட போறோம். சரியா? வெண்டைக்காய். ஓகே. இதுதான் என்னது? வெண்டைக்காய். வேற என்ன அவரைக்காய் நான் சொல்ல முடியும்? கட் பண்ணனும். தப்பு. வாஷ் பண்ணனும். வாஷ்லாம் இதாயாச்சு. நீ வந்து தொடச்சா போறோம். அது வெண்டைக்காய் வந்து வாஷ் பண்ணோம்னா நமக்கு கொழகொழான்னு ஆயிடும். ஓ. அதனால வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ துணி வச்சோ அது வந்து துடைக்கணும், வைப் பண்ணனும். ஓ ஓகே. பண்ணலாம். எப்படி? சீக்கிரம் பண்ணு. கத்தி எடு. கத்தி நான் எடுக்கணும், நீ எடு. நான் தான் சொன்னேன், நான் தான் எடுக்கணும். ஓகே. சரி எப்படி கட் பண்ணனும் கேட்டியா? தெரியுமா உனக்கு? இல்ல ஸ்பீடா சொல்லணும். டைம் இல்ல. கட் பண்ண தெரியாது, நீயே சொல்லிருமா. எப்படி வெட்டணும்? தலைய வெட்டு, வாலை வெட்டு ஃபர்ஸ்ட். இது எட்ஜ் வெட்டிடலாமா? இதான தலை. எது தலை? இதான் தலையா? இது தலை, இது வால். ரெண்டு ஒண்ணொண்ணா கட் பண்ணா என்ன கட் பண்றது? நீ ஆரம்பமே மிக்கல. நான் வாலை வெட்டிடலாமா? இவ்ளோ பெருசா வெட்டாதடா. சரி ஓகே. சரியா? திக்னஸ் கம்மியா வெட்டணும். இப்ப பாருங்க, நீங்க இப்ப பாருங்க. எதுலயும் போட வேண்டாம். 4 தட்டு ஆக்க கூடாது. எல்லாரும் சமைக்கிறப்போ ஒரு பாத்திரம் வச்சு சமைக்க கத்துங்க. 4 பாத்திரம் ஆக்க கூடாது. கத்துங்கப்பா. சொல்லிட்டாங்க. அப்ப போறேன். கௌஷி இவ்ளோ குண்டு குண்டா வெட்டினேனா வதங்கவே வதங்காது கௌஷி. கொஞ்சமா சன்னமா பண்ணு.
சன்னமா தான் இருக்கு, ஒண்ணு ஒட்டிட்டு இருக்குடி, நல்லா பாரு. அப்படி எல்லாம் இருக்க கூடாது. கண்ணாடி மட்டும் எடுத்து கொடுங்கடா யாராவது. சன்னமா ஒட்டிட்டு இருக்கு, இது மேல கையை தான். ஓகே ரெடி. மிச்செல்லாம் டஸ்ட்பினில் போடு. ஸோ வெண்டைக்காய் நறுக்கியாச்சு. ஓகே அப்பாடா, ரொம்ப லேட் பண்ணுறோம், எனக்கு சீக்கிரம் முடிச்சிட்டேன்ல. சரி எண்ணெய் விடு, தேங்காய் எண்ணெய் விடு. தேங்காய் எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் விடு. இது இருக்குது தேங்காய் ஏதோ ஒரு எண்ணெய், இத்தனை எண்ணெய் இருக்குடி. எதிரி தேங்காய் எண்ணெய் இதுவா? இதுவா? எப்படி திறக்கணும்? திறந்தாச்சா? கொஞ்சமா விடு, நிறைய விட்டுறாது. போதுமா? விடு. போடு. போடு. போதுமா? சிம் பண்ணணும். சிம் பண்ணணும். நீ பேசின்றதேனா கடுகு வெடிச்சிடும். கருவேப்பிலை போடு. ஓவரா பண்ணாதே. அவ்வளவுதான் போரும். கருவேப்பிலை. வெண்டைக்காய் போடு. அவ்வளவுதான். வெண்டைக்காய் போடு. போடு, ஃபுல்லா போடு. இரு எல்லாம் வெளியே கொட்டிடு. அடுத்து சிம்ல எல்லாம் வேண்டாம். அப்படிப்பா கொஞ்ச நேரம் வதக்கணும் இது, சரியா? கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது ஃபயர் சர்வீஸ். ரொம்ப பண்ணேன்னா ஆம்புலன்ஸ் சர்வீஸ் தான். ஆல்ரெடி என் வாய்ஸ் கம்மின்னு இருக்குவா. இது வேற. சரி லைட்டா உப்பு போட்டுக்கோ. உப்பு எடு. உப்பு போடலாமா? இப்பே போடலாமா? உப்பு போட் கௌஷி. எல்லா இடத்துலயும் சிந்தற கௌஷி. நீ எல்லா இடத்துலயும் சிந்தற. வெளியெல்லாம் போடாம பண்ண. உனக்கு அதனால தான் நான் ஸ்டிக் வைக்காம இதை வச்சிருக்கேன். என்ன பண்ணும்? உப்பு ரொம்ப வதக்கிண்டே இருக்க வேண்டாம். ஆனா வதக்கிண்டே இருக்கணும். அப்படிதான் சொல்லணும். எண்ணெயை போட்டு ரொம்ப வதக்கணும். இப்போதான் சொன்னான். அப்புறம் ரொம்ப உப்பு எடுக்கிறதுக்காக தான் நான் வதக்குறேன் கௌஷி. I'm not doing anything. ஏடு ரியாக்ஷன் மட்டும் விட்டா பத்தாது. கொஞ்சமாச்சும் வேலை செய்யணும். எல்லாம் நீ தான் செஞ்சல. ஆமா. ஆனா ஒரு வெண்டைக்காய் இது பண்றதுக்கு இப்ப மட்டும் பாரு உப்பு போட்டு என்னென்ன சொல்றா பாரு. போடு. கொஞ்சம் கம்மியா போடு. போடு. ஒண்ணுமே போடல. உளுந்திருக்குடி. சரி சாதம் ஊறிடுச்சா? அரிசி ஊறிடுச்சா? அது அரிசி தான். அது அரிசி சாதம். அரிசி ஊற போட்டேன்ல, என்ன ஆச்சு? அங்கேதான் இருக்கு. என்னாச்சுன்னா அது போய் எங்கேயோ வெளியே போயிருக்கோம். என்னாச்சுன்னு கேட்டா எனக்கு இப்படி தெரியும். டைம் ஆயிடுச்சு, அதனால ஊறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு நேரம் ஊறணும் அது? 20 minutes. நீ வெண்டைக்காய் நறுக்கவே 1 மணி நேரம் பண்ணிட்ட. அப்புறம் அது ஊர் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிருக்கும். பேசுறதுக்கு இல்ல, சாதம் வைக்க போறோம் நம்ம. இது வந்து கொஞ்ச நேரம் வதங்கணும், சரியா? வேகணும். வதங்கணும்னா நான் வதக்கணுமா? நீ வதக்கன கொஞ்ச நேரம் அப்படியே சிம்ல போட்டு இதுல வச்சிரலாம். சிம்ல போட்டு அதுல வச்சிரலாம். சிம்ல போட்டாச்சு. இது தீக்கு அதுல வச்சிட்டா இது இதுலயே தான் இருக்கும். கரெக்ட்டா? கௌஷி இந்த அடுப்புல வச்சிட்டு அந்த அடுப்புல சாதம் வச்சிரலாம் கௌஷி. அப்ப சிம்ல போடணும்னே. அதே என்ன தப்பா கேக்குறேன் எனக்கு தெரியலடா. நான் சத்தியமா வந்து அரிசி இருக்கா? அரிசி இதுல போட்றாத கௌஷி. சத்தியமா அடிச்சிடுவேன். அடிச்சிருப்பா. மறுபடியும் அந்த தண்ணியை எடுத்து வாஷ் பண்ண இன்னொரு வாட்டி. எப்படி எடு சொல்லே வாயில. அப்பதான் கௌஷி. கௌஷினா நானே வதக்க வேண்டியதா இருக்கு. இங்க பாருடா, தலையை போட்டுருக்கடா. இத கட் பண்ணி நான் டஸ்ட்பின்ல போட சொன்னேன். இதை இதுல போட்டுருக்க. நான் எடுக்கல. நான் எடுத்து போட்டேன். நீ தான் போட்டுருக்க. நான் போற கேப் நீ என்னோட எனக்கு தெரியும். நீ அறிவு கேட்டவனே. நல்லா வருது உனக்கு பொறாபடி. கையில பிடி. இத டஸ்ட்பின்ல போடு. டஸ்ட்பின்ல போடு. ஆமா அது வேற சுடுறதுக்காக தான் போட்டேன். சரி ஓகே. ஏ சுற்றுச்சுடி. கௌஷி இடுக்கி. கௌஷி அடுப்பு ஆன் பண்ணி வச்சிட்டு என்ன கௌஷி தேடிட்டு இருக்க? அடுப்பு இடுக்கி இடுக்கி அடுப்பி இடுக்கி. அதான் எனக்கு சொல்லல. அப்படிதான் ரோல் ஆகும். ஃபர்ஸ்ட் இது இங்க வெயி. அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடு. இது ஆன் பண்ணு. சிம்ல வெயி அப்படி. அடிக்காதே. சிம் போடு. சிம் போடு. போடு சிம் போடு. சிம் போடு. சிம்ல வெயின்னு சொல்லு. சிம் போடு.
ஓகே சரிடா ஒரே ஒரு ஜோக் சொல்லிட்டேன் அதையும் சொல்லிட்டு இருக்காத கோஷி சரி நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும் சொல்லு நல்லா வாஷ் பண்ணிட்டியா எத அத வாஷ் பண்ணியாச்சு அரிசி வாஷ் பண்ணியாச்சுல குக்கர் வாஷ் பண்ணியா நான் ஏன் குக்கர் வாஷ் பண்ணனும் ஆமா ஈக்குவாலிட்டி everyone should do their job தண்ணி விடு நல்லா வேணும் நான் ரெட் எல்லாத்துலயும் நீ ஏதாவது சொல்லிரு சீக்கிரம் விடு சீக்கிரம்னா அத போய் எடுத்து தான் வர முடியும் எல்லாம் சமைக்கிறப்போ தண்ணி எல்லாம் வச்சுக்கணும் கோஷி கால் தான் வலிக்கிறது எனக்கு உனக்காமா நடுவுல இந்த மாதிரி இலக்கி கொடுக்கணும் கோஷி விடு டக்குன்னு விடணும் இது 2 டம்ளர் விடு ஒரு கீழ வந்து ஒரு கால்வாசி குக்கர்ல வந்து ஒரு கால்வாசி அடியில வந்து தண்ணி இருக்கணும் கால்வாசிக்கு தண்ணியே இருக்குமா ஆமா விடு போதுமா விடு இதுக்கு மேல நான் தண்ணியே ஊத்துனது இல்லடி பாதி தண்ணி குக்கர்லயே போயிடுடி ஏச்சோ அவ்வளவு இதுக்கு மேல விட கூடாது ஏச்சோ சரி போறோம் சொன்னதான் போடுங்க சரி இப்போ வந்து ஆக்சுவலி டைரக்டா அரிசி வைப்பாங்க நான் எப்படி ஈஸியா வைப்பேன்னா வந்து அந்த இதை எங்க அம்மா சொல்லி கொடுத்தது அந்த பாத்திரம் இருக்கு அந்த பாத்திரம் அப்படியே பாத்திரத்தோடயே உள்ள வச்சிடலாம் தண்ணி ப்ளீஸ் எனக்கு அதை சொல்ல விடு இப்போ வந்து நம்ம 1 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோமா அரிசி எடுத்துருக்கோமா சொல்ல விடுன்னு சொன்னா சொல்லுவா சரி 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் வாஷ் பண்ணிருக்கோம் இது சிம்ல இருக்கிறது வாஷ் பண்ணிருக்கோம் இப்போ இதுக்கு வந்து 1க்கு 3 தண்ணி 3க்கு 3 தண்ணி 1க்கு 3 டம்ளர் தண்ணி விடு இதுல 3 டம்ளர் தண்ணி விடு எந்த டம்ளர்ல விடணும் எந்த டம்ளர்ல அரிசி எடுத்தியோ அதே டம்ளர்ல விடணும் போ எடு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல இல்ல விடவே இல்லையே நம்ம ஆழாக்கும் இதுவும் ஒரே குவாண்டிட்டிடா ரொம்ப படுத்துறடா நீ அண்ணா எதுல அளவு எடுக்கணும்னு இவளே சொல்றா இதுல அளவு எடுக்கலன்னா ஆழாக்குக்கும் ஒரே குவாண்டிட்டிங்கிறா ஃபுல் தண்ணி தானே டம்ளர் ஃபுல்லா தானே தண்ணி எடுக்கிற இல்ல அரை குறையா எடுக்கிறியா ஃபுல்லா எடுத்துட்டேம்மா இதுக்கு மேல எடுத்தா கீழே தான் கொட்டும் எங்க எடுத்திருக்க ஃபுல்லா நீ எங்க எடுத்திருக்க முக்காவாசி தான் எடுத்திருக்க இப்படி எல்லாம் தண்ணி எடுக்க கூடாது ஒரு டம்ளர்னா ஃபுல்லா தண்ணி எடுக்கணும் போதுமா சாமி ஊத்துங்கறா 3 டம்ளர் ஊத்துங்கறா சரி வந்து தண்ணி மறுபடியும் கேப்பா அடிச்சிட்டே இருக்கேன் அவளே அடிச்சிட்டே இருக்கே வலிக்குது தண்ணி விட்டுட்டியா விட்டாச்சு இப்பதான் விட்டேன் குக்கர் உள்ள வைடா அடுப்பு ஆன் பண்ணவே இல்ல வெய்யி நீ முதல்ல வெச்சிட்டு ஏதாவது தட்டு போட்டு மூடுறதுனா மூடலாம் மூடலைனாலும் பரவாயில்ல மூடலாமா வேண்டாமா மூடு போட்டு மூடு இதோட அட்வான்டேஜ் என்ன நீ கேட்கணும் ஏன் தட்டு போட்டு மூடுனா என்ன அட்வான்டேஜ் தட்டு போட்டு மூடுனா அட்வான்டேஜ் இல்ல மேன் இப்படி டைரக்டா வைக்கிறது வந்து இதுக்கு மேல நீ ஏதாவது காய் இப்ப உருளைக்கிழங்கு ஏதாவது பண்ற இல்ல ஏதாவது காய் ஏதாவது எக்ஸ்ட்ராவா பண்ற அப்படின்னா மேல வச்சிட்டு அது அப்படியே அது அதுக்கு மேல வச்சுக்கலாம் பருப்பு வைக்கிறேன்னா அதுக்கு மேல வச்சுக்கலாம் இதுக்கு மேலேயே வச்சுக்கலாம் ஸோ ரெண்டுமே அட் டைம்ல வந்துடும் டைம் வேஸ்ட் ஆகாது நீ டைரக்டா அரிசி போட்டு வைக்கிறேன்னா அரிசி வெந்து ஒரு வாட்டி குக்கரை வாஷ் பண்ணி டைம் எடுக்கும் ஆனா இது பெரிய குக்கர் 2-3 வைப்பேன் சின்ன குக்கர்னா சின்ன குக்கர்ல ஏன் வைக்கிற பெரிய குக்கர்ல தான் நான் சொல்றேன் சின்ன குக்கர்ல வச்சுட்டு எப்படி எல்லாத்தையும் வைக்க முடியும் பைத்தியக்காரனா நீ சரி நானும் கேட்டேன் ப்ரோ என்ன இது அது நீ அடிக்கடி ஏதோ பண்ணிட்டு இருக்கல இலக்கறேன்டா நீ எதையுமே எஃபெக்டிவா பண்ண மாட்டேங்கிற சும்மா வாய் தான் அடிச்சிட்டு இப்போ வந்து முடி அதுல இது இல்ல பாரு எது இல்ல கேஸ்கெட் இல்ல இதேமாடா தனியா வைப்பா கேஸ்கெட் வந்து குக்கர் கூட வைக்கணும் இதை வாங்கி தனியா மாலை மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கா எவ்வளவு வேலை செய்யறதுங்களா வந்து எவனாலும் வேலை செய்ய முடியாதுங்களா மன்னிச்சிருக்கோம் வச்சு எப்படி மூடணும் மூடிட்டியா மூடணும் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணு அடுப்பு ஆன் பண்ணு அது பண்ணிக்கிறேன்டி இங்க எடுங்கடா கீழே எடுங்கடா ஏன்டா கிச்சன்ல எல்லாம் கை கெட்டற தூரத்துல இருக்காது கோஷி ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமேல தான் விசில் போடணும் கரெக்ட் அது இதுல வச்சிட்டு இத அதுல வை ஏடி கரெக்ட்டா தேங்காய் விடுறா தேங்காய் விடு அந்த தேங்காய் இருக்கு பாரு கொஞ்சம் கட் பண்ணது எடு மை குட்னஸ் சரி இப்போ வந்து தேங்காய் அந்த
துருவுறது இருந்ததுன்னா துருவிக்கலாம். இப்போ தேங்காய் வந்து துருவணும். சரியா? இப்ப துருவுறது இல்ல வீட்டுல அப்படின்னா என்ன பண்ணணும்? தேங்காய் சாதத்தை டிராப் பண்ணிட்டு அடுத்த சாதத்துக்கு போட்டுக்கிட்டேன். திருப்பி இதுக்காக போய் கடைக்கு போய் துருவல் இல்லைங்க எங்க வீட்டுல தேங்காய் சாப்பாடு பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இது வந்து கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுக்கலாமா? வேற நீ கட் பண்ணி தந்துருக்கியா? கத்தி எடு. வெரி குட். நான் எப்படின்னு ஒண்ணு சொல்றேன். அதான் கையில கத்தி கொடுத்துருக்காங்க. சரிம்மா. நல்லது சொன்னா எவன் கேட்கறான்? நல்லதுக்கே காரணம் இந்த மாதிரி. சரியா? சாப்பிடணும். பசிக்கும் ரசிக்கும் சாப்பிடலாம். என்ன பண்ற? தூள் பண்ணிட்டு இருக்க? வரலடி. ஸ்டீம் வரதான்னு கையை வச்சு பாரு. No sign of steam. Sorry. சரி நீ வேணா ஒன்று பண்ணுறீங்க. ஒன்னே பண்ணு. கரெக்டாக இது அது எங்கேயுமே சிந்தக்கூடாது. ஒன்னே பண்ணி காட்டு. நான் ஒத்துக்கிறேன். திவாலி நானும் பார்க்குறேன். கௌஷி பொதறி வச்சிருக்க. கௌஷி இறங்க கீழே ஃபர்ஸ்ட். யாரா இது? பாரு வந்திருக்கு பாரு. என்ன பண்ணு பண்ணிடு. அது என்ன அங்க உட்கார்ந்து இருக்கு? அது வந்து பிரஷர் வரும். இப்போ 3 விசில் வரணும். 3 விசில் வர வரைக்கும் அதையே பார்த்துட்டு இருக்க போறல்ல. ஓகே என்ன பண்ணலாம்? தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. அது அப்படியே போட்டு தேங்காய் சாதம் பண்ணுவியா? அப்படிதான். ஓ அரைக்கணும்ல. மிக்ஸில ஒரு அரை அரைச்சிட்டேன்னா தேங்காய் துருவின மாதிரி ஆயிடும். சட்னி மாதிரி பண்ணக்கூடாது. அது அந்த அவளுக்கு தெரியும் எங்களுக்கு. ஒண்ணே 3 விசில் ஆச்சு. ஆஃப் பண்ணு கௌஷி. என்ன பெரிய சாதிச்சதான் நினைப்பேன். இப்பதான் சாதமே வச்சிருக்க கௌஷி. அது ஆறணும். அதை எடுத்து இதுல வச்சிரு. வெண்டைக்காய நட்டாத்துல விட்ட கௌஷினியானா? நட்டாத்துல இதுக்குள்ளதான் இருக்கு. சரி மிளகா பொடி போடு. சிம்ல இருக்கு. அது நல்லா வெந்ததுக்கு வெங்காயம் ஆச்சு வருதுன்னு. வெந்ததுக்கு வெங்காயம் போடுறான். அது என்னடா? வெண்டைக்காய். ஒரு டீஸ்பூன். போடு. சீக்கிரம் போடு மேன். உப்பு போதுமா? சாப்பிட்டதான் தெரியும். மாவு வந்து இந்த குழகுழான்னு இருக்கிறத வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். மாவுனாலே குழகுழான்னு இருக்கும். மாவு குழகுழான்னு இருக்குமா? தோசை மாவுல கௌஷி இது இந்த மாவு கௌஷி. பொடி. தண்ணி இல்லையே கையில? இல்ல தண்ணி இல்ல. கௌஷிக்கு தண்ணியோட போடாத. தண்ணி இல்லடி கையில. கொஞ்சம் கூட இருக்க கூடாது. கொஞ்சம் போடு. I don't understand. நான் சமையல்காரனா நீ சமையல்காரியா தெரியல. ஒரு ஸ்பூன் போடு. ஸ்பூனா? இவ்ளோ இல்ல. ஒரு ஸ்பூன்னா இதான். ஒரு ஸ்பூன்னா இது ஹீப். நான் ஹீப் சொல்லலாம். ஹீப்பா? கௌஷி தண்ணி கையில இருக்கு கௌஷி. இல்லைச்சோ. நல்லா. அவ்வளவுதான். அரிசி மாவு. இப்போ வதக்கிற ஸ்டைல் அப்படியே சும்மா எல்லாரும் குடிச்சு அப்படி விருப்பு கிடைக்கும். கௌஷி கண்ணா பின்னான்னு வதக்கி வெளியே போச்சு வெண்டைக்காய் அவ்வளவுதான். வெளியே ஒண்ணுமே போகாது. இப்போ பாரு அப்படிங்க தெரியுமா நல்லா உனக்கு? அப்படி வச்சு அப்படி ஒரு அப்பு தான். இதுக்கு பேர் என்ன சொல்லு? கௌஷி பசிக்குது கௌஷி எனக்கு. இதுக்கு பேர் டாஸிங். ரெடி ஆயிடுச்சு. ஐயோ நீ தேங்காய் சாதமே பண்ணலையா? ரெடி அரைக்கவே இல்லை இன்னும். போட்டு சட்னி மாதிரி என்ன பண்ண? குக்கர்ல சுட்டுட்டியா? சிரிக்காதடி. சரி கௌஷி எனக்கு பசி அவ்வளவுதான்.
பசி அவ்வளோதான். எதா இருந்தாலும் சாப்பிட்றோம். பசி அவ்வளோதான். இங்கே வேறு பல்ஸ் 1 2 அப்படி விடுக்கணும். ஃபுல்லாக வச்சோன்னா தேங்காய் சட்னி மாதிரி ஆகிடும். அழுக்கு போயிடுச்சா? அழுக்கு போயிடுச்சா? ஓப்பன். அதை போட்டு என்னடா ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்க? எஸ், வாவ், குட் குட். நல்லா வெந்துருச்சு. ஒரு தட்டை எடுத்து சாதத்தை கொஞ்சம் ஆற விடு. எப்பவுமே கலந்து சாதத்துக்கு வந்து சாதம் ஆறணும். ஒரு தட்டு எடு. சரி, கடுகு இருக்குல்ல ஆல்ரெடி. கடுகு நல்லா இருக்கு. சரி, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் ஆல்ரெடி இருக்கா? இருக்கு. கருவேப்பிலை இருக்கா? கருவேப்பிலை இருக்கு. பச்சை மிளகாய் இருக்கு. பச்சை மிளகாய் நறுக்கி இருக்கியா? இல்லையே. அப்புறம் யார் நறுக்குவா அதை? நான் தான் இருக்கேன். Can you please pass that? ரொம்ப டயர்ட் ஆகுது. பசி உயிர் போகுது கோஷ் எனக்கு. இந்த எட்ஜ் இதையும் எட்ஜ் எடுக்கணும்ல? ஏதோ ஒன்று பண்ணுமா நீ பண்ணுறதா? இப்படி ஆயிட்டா? எவ்வளோ வேணும்? ஒரு டீஸ்பூன் விடுறா. விடு. நெய் எங்க? இதுவா? நம்ம ஊர் நெய். எந்த ஊர் நெய்யா இருந்தா என்னடா விடுறா வேணா? விடு. நெய் இருந்தா விட்டுக்கலாம், இல்லாதவங்க விட வேண்டாம். எங்க விழவே மாட்டேங்குது. போறோம். சரி, போடுறத எடுத்ததை போடு. எங்கட வெளியெல்லாம் போடுற? விட முடியலன்னா விட்டுரு கௌஷி. நீ வெளியெல்லாம் சிந்தாத நெய்ய. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம். இல்ல அதுல எதுவும் எண்ணெய் தண்ணி இல்லையே? இல்ல இருந்ததுன்னா அப்பிடுவேன். இல்லடி. கடுகு போடு. எண்ணெய் அங்க இருக்கா? இங்கதான் இருக்கு. என்ன? சரி, போடு. கண்ணு தெரியாம இவ பண்ற சேட்டை பாரு. எண்ணெய் காட்டி எங்கேயா இருக்கடா அப்படிங்கறா. என்ன பண்ணிட்டு இருக்க? போடலாமா? போடு. அங்க எங்கடா போடுற? எண்ணெயில போடு தம்பி. கடலைப்பருப்பு டக்குன்னு போடு. என்னத்தையோ நான் பண்றேன், நீ ஒண்ணுமே சரி கிடையாது. ஏண்டி சரியில்லைன்ற? போடு. வதக்கு. எனக்கு நிஜமாலே பசிக்குதுடா. அது பேர் என்ன? முந்திரி பருப்பு இருக்கு பாரு, அது போடு கொஞ்சம். முந்திரி பருப்பும் போடலாம், நடக்கடலையும் போடலாம். போடு. அதையே 2 கையில போட்டு குழப்பின்னு இருக்க. போடு அப்படியே அதை எடுத்து. சிம் பண்ணு. அதான் ட்ரெஸ் பண்ணுங்க. இப்ப சிம் பண்ணுங்க. ரெண்டும் மாத்தி தான் பண்ணணும். வதக்கு கண்டினியூஸா கரியாம வதக்கு. பச்சை மிளகாய் போடு. ரொம்ப 2 கையில போடுற அளவுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை கௌஷி. ஒரு கையில எடுத்து போடு. கருவேப்பிலை போடு. அது பிடிச்சிக்கலாமா? பிடிச்சிக்கோ. என்ன பண்றான்? இப்படிதான் போடுவான். இதுக்கிட்ட முதல்ல கேட்டு வச்சிருந்தோம். போடு. டேய், இப்படி எல்லாம் ஒரு அமுக்குடா. போன வாட்டியே சொன்னேன்ல. விழவே இல்ல. விழுந்துதான் அந்த போடு. 2 கை, அந்த கை யூஸ் பண்ணாத. ஒரு கையில போடு. போடு மேன். திட்டாம பேசு. கீழே சிந்தாம போடு. அதுதான் நீ கரெக்ட்டா சாதம் போடு சொல்லு. சாதம் போடுமா? அப்படி சொல்லு. சொன்னா எந்த வேலையும் அன்பால சொன்னா திருத்திடலாம். ஓகேவா? போடு. சரி, நீ பயமுறுத்தாம இருந்தே அவ்வளோ அழகா போயிடுது. அதை எடுத்து போடு. பண்ணாத, இரிட்டேட் பண்ணாத, பசிக்கிறது. சாதம் வந்து பிரேக் ஆகாம கலக்கணும். கரெக்டா. அடே அப்படியே. எஸ். அதை போட்டுரு. எவ்வளோ வச்சு? ஓகேவா? போடு. இன்னும் கொஞ்சம் பொடி போடு. இன்னும் கொஞ்சம் பொடி போடு. அவ்வளோ இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. போடு. எஸ். கொஞ்சம் கலக்கிறது மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. முடிஞ்சு. குட் அரோமா. குட் ஒர்க். அப்படிதான் பண்ணுவாங்க. Thank you.
ரொம்ப நேரம் கழிச்சு நல்ல வார்த்தை பேசியிருக்கா. நல்லா இருக்கு பார்க்க. பார்க்க நல்லா இருக்குல்ல? பசிக்குதுடா. உப்பு கரெக்டாக்கா? சூப்பர். எனக்கு கூட சரியா இருக்கு. வெண்டைக்காய் பாரு. Actually good, very good. வெண்டைக்காய் நல்லா இருக்கு. நல்லா புரிஞ்சுது. நீ சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கா தேங்காய் சாதம்? சூப்பர். Credits to the chef and Guruji. ரெண்டுமே பிரமாதமா இருக்கு. உட்காந்து சாப்பிடலாம். Okay, good job.